அன்னைக்கு ஈவினிங் நல்ல மழை வரா மாதிரி மேகம்லாம் கருகருன்னு கருத்துக்கிட்டு வந்துச்சு. சரி ஓகே, கொல்லை சைடு நெறைய துணி கடந்துச்சு. நம்ம இப்படியே போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, எல்லாம் வந்து நனையலனாலும் ஈரப்பதமாகி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்லிட்டு, எல்லா துணியும் எடுத்துட்டேன். காலையில தான் ஒரு செட் ஆஃப் துணி வந்து மடிச்சு வச்சேன். ஈவினிங் பார்த்தா 1க்கு 2 மடங்கா சேர்ந்து இந்த சேர் ஃபுல்லா துணி இருக்கு. எவ்வளோதையும் மடிச்சு எடுத்து வைக்கணும். எனக்கு பிடிக்காத வேலைன்னா அது இந்த துணி மடிக்கிற வேலை தான். அதை எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு டயர்ட் ஆயிடும். அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய டாஸ்க் என்னன்னா, அக்கா வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. இதை எடுத்து அது அது இடத்துல அரேஞ்ச் பண்ணுறது தான். இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம தான் பார்த்தாகணுங்கும் போது வேறு வழியும் இல்லை, நம்ம தான் செஞ்சாகணும். ஆனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம கிச்சனை பார்க்கும்போது ஒரு ஹாப்பி இருக்கும். அப்பாடா எந்த வேலையும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு பசங்க 2 பேருக்குமே வந்துட்டு ஈவினிங்க்கு எந்த ஸ்நாக்ஸும் பண்ணி கொடுக்கல. எனக்கு செம்ம டயர்டாக இருந்தது. நான் காலையிலேயே கடைக்கு போயிட்டு 4 மணி போல் தான் வீட்டுக்கு வந்தேன். அதனால் நான் வந்துட்டு ஜஸ்ட் பால் மட்டும் ஆற்றி கொடுத்து அனுப்பி விட்டுடலாம், நைட்டுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வரும்போதே வந்துட்டு சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பசங்களுக்கு என்னதான் இறால், மீன், நண்டுன்னு நான்வெஜ்ஜில் அவ்வளோ வெரைட்டி இருந்தாலும் இந்த சிக்கன் மட்டும் ஏன் பிடிக்குது, எதுக்கு பிடிக்குதுன்னு காரணமே எனக்கு தெரியல. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து மட்டன் தான் பிடிக்கும். ஆனால் என் பசங்களுக்கு சிக்கன் தான் பிடிக்கும். வாரத்தில் ஒரு நாள் மட்டன்னா 4 நாள் சிக்கன் தான் ஓடிட்டுருக்கு. நான் 1 கேஜி வாங்கினேன்னா அதை 2ஆக பிரித்து எடுத்து வச்சுக்குவேன். அடுத்தது வந்து ஒரு 2 நாளில் வந்து காலி பண்ணிடுவேன். ரொம்ப நாள்லாம் வந்து அப்படியே வச்சிட்ருக்க மாட்டேன். அன்னைக்கு நல்ல மழை வரா மாதிரி இருந்ததுனால ஏதாவது நல்ல காரமாக செய்யலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நானே வீட்டில் பசங்களுக்காக ரெடி பண்ணது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, கேரட், பீட்ரூட், அப்புறம் வந்துட்டு வேறு என்ன, ஆப்பிள், இது 3ம் திருகி அதை வந்து நல்லா ஃபேனுக்கு கீழே காய வச்சு அது கூட சுக்கு, அதுக்கப்புறம் நிறைய நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் பாலுக்கு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தோன்னா நல்லா வந்து பிள்ளைங்களுக்கும் அது பிடிக்கும். இன்னொன்று என்னென்னா, நமக்கு கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டு ரீசெண்டாக வந்து நட்ஸ் குக்கீஸ் கேட்டால், சரி நான் சீட்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இல்லைனா வந்துட்டு போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகலான்னு தான் திருப்பி பிளானு. அதனால் மாவெல்லாம் இப்போயே பெசரி எடுத்து வச்சுட்டு சிக்கன்லாம் செஞ்சுட்டு போகலான்னு நினச்சி வேலையெல்லாம் முடிச்சு புர்கா போடுவோன்னு நினச்சேன். ஆனால் வந்துச்சு பாருங்க ஒரு மழை வந்து அடுத்த நிமிஷம் பவர் கட் ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் போகிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிளானை ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டு வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒன்று புரியலை, ஏன் பசங்க மட்டும்தான் இப்படி இருக்காங்களா, இல்லை உங்கள் பிள்ளைங்களும் இப்படி தானே கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னன்னா, இந்த பசங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னம்மா எப்போ பார்த்தாலும் சோதனையாக சாயந்தரத்துலேயும் நைட்லேயும் மட்டும் மழை பெய்யுது, மார்னிங் டைமில் பெஞ்சா எங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்களம்மா, எதனால் மார்னிங் வந்து மழை வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கவலை உங்களுக்குடா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி சிரிச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்கள ஒரு நாள் வீட்டில் வச்சுருக்கிறது இது எல்லாத்த விட பெரிய டாஸ்க்காக எனக்கு இருக்குது.